துடிக்குது மனசு. 6 மாசம் அவங்கள வந்து நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாங்க. அவங்க சாப்பிடுறது வர வச்சுன்னு சாப்பாடு போறது கிடையாது. அவங்க வீட்டுல தானே இருக்கணும். இந்த வீட்டுல இருந்தா குழந்தைய சொன்னீங்களா ஒரு வார்த்தை வீடுங்க இன்னொன்னு ஒரு பொம்பளை வச்சு ஸ்ரீமந்தம் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு நம்ம பண்ணிக்கிறோம். சண்டை போட்டுக்கின்னு என்ன நடந்தாலும் இது வந்து அவங்க வீட்டுல குழந்தை பிறக்க போது ஒரு அந்த ஒரு பேசுவாரு இல்ல மேடம். இவனே சொல்ல வேணாண்டாங்க. நாங்களும் எதுவுமே கண்டுக்கல. தெரியும் உங்க பையன் தானே சொல்ல வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப உங்க பசங்க யார் சொன்னாலும் கேட்டுடுவாங்களா? ஆமா அவங்க இட்டு போனாங்களே என்ன எங்களையும் அவங்க சாப்பிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்தம்மா போன்ல வந்து என்ன சொல்றாங்க, எங்க அம்மா எங்க அப்பா விட்டு எப்படி வர்றது? சின்னவன் கேக்குறான், இந்த மாதிரி சாப்பிட்ட விட்டோட கடை இருந்தா கடை வருது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அதே சட்டை கூட பண்ண கோயில்ல அப்படி பண்ணாங்க. அவங்க போன் பண்றாங்க அவங்க போன் பண்றாங்கன்னு டார்ச்சர் பண்றதோட தானே அந்த பொண்ணு பொண்ண எதுக்கு போன் பண்ண ஏதோ பண்ணன்னு ஆத்தா ஆனந்தம் எதுக்கு அட்டை விட்டாங்க. உங்க பொண்ணு கேட்டீங்களா? அந்த பொண்ணு கிட்ட ஏன்னா அவங்க வந்து ஏழுமலை கிட்டயும் பதில் சொல்லல. எனக்கு எது கேட்டாலும் திருப்பி அந்த அவனும் எடுத்துக்க மாட்டேன்றான். நம்ம எதனா கேட்டோம்னாலும் அது இப்ப சொல்றாங்க பூனி வச்சிடறா பாம்பு. இதுதான் நம்மளுக்கு வருதாண்டா அவங்க வாயில. மத்தபடி நம்ம எது கேட்டாலும் அவங்க வந்து பதில் சொல்லணும். பொண்ணு சொல்றது மட்டும் சொல்லிட வேண்டியது மேடம். இப்படி இது இப்ப பிரச்சனை என்னம்மா? இப்ப இங்க இருக்காங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு நேரத்துல இவ்வளவு பிரச்சனை எடுத்துன்னு போய் வச்சிருந்தாங்க. குழந்தை பிறகு நேரம் இந்த பசங்க வந்து ஓடியாந்துச்சுங்க. இவங்க என்ன சொன்னாங்க அது சொன்னாங்க எங்களுக்கு புரியல அப்படின்னு எங்கேயோ வந்துட்டு இருந்து ரயில்வே ஸ்டேஷன் நான் நின்றுக்கிறானா எங்க ஊர் பயிருக்கு ஒரு பையன் பார்த்துட்டு இத்தனால நம்ம போயிட்டுமே உனக்கு அம்மா அப்பா என்ன அடிப்பாங்களோ என்ன செய்வாங்களோ ஏ செய்வாங்களோ இவங்க வீட்டான இருந்து ஏதோ இவங்க பண்ற ஒரு சில கஷ்டத்துல மனசுல வச்சுக்கின்னு ஏதோ ஒரு புத்தி மாறி போய் வந்துருக்கானுங்க குண்டு பண்டிகை அங்க இருந்திருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன். 2 பசங்களும் திரும்ப வராங்க. சின்ன பையன் வேற தனியா விட்டாங்க. கை பிடிச்சி வச்சுச்சு சொல்ல வச்சாங்க. சின்ன பிள்ளைய இட்டு போனாங்க. 2 பிள்ளைங்களை இட்டு போய் மேடம். எங்க சின்ன பிள்ளை வந்து உங்க பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, அவங்க கையை பிடிச்சி வச்சுட்டான் என் மச்சனை அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டான். கையை பிடிச்சி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் செத்து விட்டாங்க. அவங்க கதி என்ன கதி ஆகுது எங்கன்னா செத்துட்டாங்க. உங்க பிள்ளைங்களை நான் அது போல இட்டு போயிருந்தா நீங்க வீட்டை விட்டு வெளியில அவங்க பிரச்சனை வாடகை வீட்டுல போயிட்டாங்க மேடம். அவங்க ஒன்னா இங்க வந்து இருந்தாங்க பாரு. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனைங்க நடந்து அவனே இது பண்ணி நீங்க இருக்காதப்பா நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட அவனை மட்டும் தெட்டி போட்டான். அவங்க பெரியவன் வந்து சின்ன பையனை வீட்டை விட்டு வெளியில 2 பேரும் வர வைக்க மாட்டான். கொஞ்சம் நல்லா குடும்பம் திரும்ப உங்க வீட்டுக்கும் வரல. அவன் தனியா வாடகை எடுத்துன்னு கை பிடிச்சி வச்சுட்டான். இவங்க பொண்ணு என்ன பண்ணிச்சு என்ன கை பிடிச்சி வச்சுட்டான். அவன் இருந்தாக்க நான் செத்துடுன்னு சொல்லிட்டு யாரு எங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணா தனியா ஒரு வீட்டுல போய் வாடகை எடுத்துன்னு 2 பக்கெட் ஒரு குடம் வாங்கி வச்சு காலேஜுக்கு போறது காலேஜுக்கு வர்றது. அப்புறமா எங்க வீட்டுல வந்து நாயனு கத்துக்கிறானுங்க பசங்க. பின்னால அவனுக்கு வந்து சொன்னானுங்க மாமா அத்தா இது போல தனியா இருக்கிறான் பிரபு ஏழுமலை வண்டி அவங்க வீட்டுல இருக்கிறான் சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரின்ட்டு அவன் ஒரு நாள் வந்தான் துணி எடுத்துன்னு போவோம். வந்தவொடனே நான் என்ன சொன்னேன் என் வீட்டு வாசிட்டு வர்ற எப்போ நீங்க அவங்க பேச்சுக்கு போயிட்டீங்களோ எங்களை அம்பவனை விட்டு மறுபடியும் அவனை பொண்ணு எங்களை காப்பாத்துச்சு. அது போல இருக்கும்போது நீங்க வராதிங்க சொன்னேன். அப்புறம் என்ன ஒரு நாள் வந்துட்டு எல்லா விஷயம் சொன்னான். சொல்லி அவன் வந்து சேர்ந்தான் வீட்டுல. சரி இப்ப பிரச்சனை தான் என்ன பிரச்சனை? குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டல்ல ஏதோ இத்தனால அவங்க சொன்னாங்க நம்ம சொன்னோம் ஆசி போச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் குழந்தை பிறந்திருக்குது ஹாஸ்பிட்டல்ல பழசெல்லாம் மறந்துடுவோம். உங்களுக்கு ஒரு ரேஷன் கடைக்கார இது ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி தகவல் கொடுத்தாங்களா நம்ம போகல. நான் எப்படி குழந்தை பிறந்ததுன்னு சொல்லும் போது நம்ம வாய்ஸ் தானே சரின்னு சொல்லிட்டு ஏதோ நாங்க வீட்டுல நாங்க வெல்லும் ஹாஸ்பிட்டல் போனோம்.
பார்த்தோம். ஏதோ குழந்தைய பார்த்துட்டு ஏதோ கையில கிடைச்சது ஏதோ பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு நாங்க வந்துட்டோம். என்னம்மா எப்ப அனுப்புறீங்க பாத்துக்கினேன் என்ன செய்யறோம் புரிந்து வச்சிருக்கிறோம் புரிந்து பார்த்துன்னு வந்து இதெல்லாம் செய்துங்க 7ஆம் மாசத்துல அனுப்புறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிதான்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு நாங்க போயிட்டோம். ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். பூர்ணுக்கு வந்தோம். வீட்டான பார்த்தோம். ஏதோ நாங்க 4 பேர் நாங்க வந்தோம். செய்தாங்க. எப்பனாக்கா 7 மாசத்துல அமைக்கிறேன் ஆபரேஷன் பண்ண உடம்பு நல்லா சேர்த்து நிம்மதியா நீ பண்ணி அனுப்பு போயிட்டோம். கொஞ்ச நாள் போட்டு 7ஆம் மாசம் வீட்டுன்னு வந்து விட்டாங்க. அதோட இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் இருக்குமா? 6 மாசம் இருந்தது மேடம். 6 மாசம் அந்த 6 மாசம் நீ போட்டு இருந்தாக்க கூட நீ எங்க வீட்டுக்கு நீ போட்டு அமைக்கல. குழந்தையோட இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. அப்பப்போ இந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு யாரு இருமா நல்லா இருப்பாங்கம்மா சந்தோஷமா இருப்பாங்க. என்னமா வந்து போனாங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் அவன் என்ன மேடம் குழந்தை போய் பார்க்க முடியாதாப்பா? அதுக்கப்புறம் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க மேடம்? இது போன் பண்ணி கேட்டான்னு சொன்னாங்க பாரு. நான் வந்து போய் மருந்து வேண்டாமா இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப இங்க இல்ல எங்க இல்ல எங்க வீட்டுல ஒரு மத்திய வச்சிருக்காங்க. அவரு என்ன சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டுறோம்னு சொல்லிட்டு ஏதோ பேசணும் செய்தோம். நாங்க ஏதோ பேசணும் வீட்டுல நாங்க இது மாதிரி வந்து யாரும் என்ன பண்றாங்களோ பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படி சொல்லிடணும். இந்த பொண்ணு கம்பெனி இருக்காது. இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆனா கூட அப்படிதாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சண்டை வச்சுட்டு சாவ வைக்கிறதுக்கு பாக்குறியா நீ அப்படி கேட்டுது. கேட்டுட்டு சேர்த்தாமா நீ அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட இரு நீ கஷ்டப்படாத. போன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறோம். உங்க அம்மா வந்து சொல்லிட்டு போட்டோம். அது மாதிரி செய்யறோம் செய்யறாங்க. அதே விஷயம் சாப்பாடு நாங்க சுத்தமா சாப்பாடு போறது அவங்க அப்பா நான் சொல்லுது. அவங்க அப்பா நான் சொல்றேன் வச்சா கும்பிடு பண்ண மாதர் பக்கம் 10-6 மாசம் இருக்கு பாத்தாங்க 2 பேருமே. அப்படியே மட்டும் குடிச்சிட்டு கேப்பான்னு சொல்வேன். நம்மள அந்த இதுவெல்லாம் தனியா தான் இருக்கணும்ன்றாங்க. பொண்ணு வந்து தனியா இருக்கு. உங்க பையன் இங்கே அதுக்கு மருமகன் என்ன சொல்றாரு? நான் வரமாட்டேன். இங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணி சொல்லிட்டு போனாங்க மேடம். சொல்லிட்டு 2 பேரும் வர வச்சு சொல்லிட்டு போய் சரி நாங்க தனியா தான் வைக்கிறோம். நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு நாங்க சாமான்லாம் எடுத்து வந்து கும்பிடு பிள்ளை இறக்கிட்டு நாங்க மத்தியஸ்தால வச்சு தனியா குடுத்தன வச்சு இட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு கிட்ட பேசுறேன். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். சொல்ல துடிக்குது மனசு.